திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மு.க.ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டையே கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதிலும் பெரும்பாலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக போடப்பட்டவையே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீடுகளை ஜனவரி 2024 நடத்திய உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் சென்னையிலேயே கையெழுத்திட்டிருக்கலாம். இந்த 40 மாத கால திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை, துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு போன்றவை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட மறுப்பது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். இந்த முதலமைச்சரின் செயல்பாடு 0 என்பதால் தான் வெள்ளை அறிக்கையை வெளியிட மறுக்கிறார் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார்.